Hello students, welcome back to the social science class. Today we are all going to see the lesson Economics Unit 1 Tax and its Importance. Learning objectives: to know the taxation principles of taxation and its types, to know the importance of tax and its types, to gain knowledge of the need for tax and people's welfare. ஸோ வரி விதிப்பு, அதனுடைய கோட்பாடு, வகைகள், அதை பற்றி நம்ம இப்போ அறிஞ்சிக்கிறோம் இந்த லெசனில். நெக்ஸ்ட்டு வரியோட இம்பார்ட்டன்ஸ், அதோடைய வகைகள். அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு, மக்கள் நலத்திற்காகவே வரிகள் அப்படிங்கிற கருத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட். Introduction of the lesson. For welfare of society, the government has to perform various functions. It requires revenue, and principal sources of revenue are taxes, fees, prices, special assessment, raffle scheme. ஸோ அரசு சமூக நலத்திற்காக நிறைய திட்டங்களை மேற்கொண்டுட்ருக்காங்க. ஸோ அதை நிறைவேற்றுவதற்கு தான் இப்போ டேக்ஸ், அதாவது வருவாய் தேவைப்படுது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வருவாயை பெருக்குவதற்கான பல்வேறு வளங்கள் அரசுக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் முதன்மையாக கருதப்படுறது தான் இந்த வரி கட்டணம். அப்புறம் ப்ரைஸஸ், விலைகள், குறிப்பிட்ட மதிப்புகள். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி ராக்வெல் திட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நாட்டு போலவே இந்தியாவிலும் பார்த்திங்கன்னா வருவாய் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் term for when a taxing authority levies or imposes a tax. The term taxation applies to all types of involuntary levies, from income to capital gains to estate taxes. Taxation usually referred to as an act. The resulting revenue is called taxes. ஸோ டாக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோன்னா வரி விதிப்பு. ஸோ வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியை தான் வரி விதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். வரி விதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வருமானம், முதலீடு, ஸோ இதனால் பெறுற ஒரு ஆதாயம் இல்லைன்னா சொத்து போன்ற ஒரு அனைத்து வகைக்குமே விதிக்கப்படும் வரியை தான் அது குறிக்குது. ஸோ வரி விதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெயராகவோ இல்லை ஒரு செயலாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு செயல்பாட்டை தான் குறிக்குது. ஸோ அந்த செயலால் தான் பார்த்திங்கன்னா வருவாயை நம்ம வரிகள் அப்படிங்கிற பேரில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு டாக்ஸஸ். Taxes are compulsory payments to the government without expectations of direct or return or benefit to the taxpayers. According to Professor Seligman, taxes are defined as a compulsory contribution from a person to government to defray the expenses incurred in the common interest of all without reference to special benefits conferred. ஸோ வரிகள், டாக்ஸஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா வரி செலுத்துகிறவங்க அதே மாதிரி எந்த வித நேரடி பலனையும் எதிர்பார்க்காம அரசுக்கு கட்டாயமாக செலுத்துறதை தான் நம்ம வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேராசிரியர் செலிக்மேன் அவரோட கூற்றுப்படி பார்த்திங்கன்னா வரி அப்படிங்கிறது ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகளை அவங்க எதுவுமே குறிப்பிடுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பங்களிப்பு மூலமாக பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்கிற செலவை தான் அது கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். நெக்ஸ்ட், why are taxes imposed? Everybody is obliged by law to pay taxes. Total tax money goes to government exchequer. The government decides how are taxes to be spent, how the budget is to be organized. Tax payment is not optional. An individual has to pay tax if any income comes under the income tax slab. It is duty of every citizen to pay taxes. More collection of tax allows the government to implement more and more welfare schemes. ஸோ இப்போ வரிகள் விதிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு உட்பட்டு வரி
செலுத்த வேணும் அப்படிங்கிற இதை வந்து கடமைப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாருமே. ஸோ வரியாக செலுத்தப்படும் மொத்த தொகையுமே வந்து அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு லாக்கரில் வச்சுருக்க மாதிரி ஒரு இருப்பாக வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெறப்பட்ட வரி பணத்தை வந்து எப்படி செலவிடுறது அப்படிங்கிறத வரவு செலவு திட்டத்தையும் நிர்ணயிக்கிறது எல்லாமே வந்து அரசு தான், அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஸோ வரி செலுத்துவது அப்படிங்கிறது ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லாமல் ஒருவர் தாம் ஈட்டும் வருமானத்தை அந்த வருமான வரம்பிற்கு உட்பட்டதாக வந்து வரி அவங்கவுங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரி செலுத்தணும், அதுதான். ஸோ இப்போ ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை வந்து இந்த வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக பெறப்படுற வரி மேலும் வந்து அது நல்ல ஒரு நலத்திட்டங்களுக்கு வந்து அரசுக்கு செயல்படுத்த வந்து அந்த வரிகள் வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், principle of taxation. Adam Smith principles or canons of taxation still from the basis of tax structure of a modern state. So Adam Smith 4 canons of taxes: canon of equality, canon of certainty, canon of convenience, canon of economy. ஸோ வரி விதிப்பு கோட்பாடு. ஸோ வரி விதிப்பு கோட்பாடை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துலேயும் சரி வரி கட்டமைப்புக்கான அடிப்படையை வந்து அது உருவாக்குது. ஸோ ஆடம் ஸ்மித் அவருடைய 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடு என்னென்னா சமத்துவ விதி, செகண்ட் ஒன் வந்து உறுதிப்பாட்டு விதி, தேர்ட் ஒன் வந்து வசதி விதி, ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அதாவது சிக்கன விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா canon of equality. The government should impose taxes in such a way that people have to pay according to their ability. It does not mean equal amount of tax, but it means that the burden of tax must be fair and just. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ விதி. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வசதிக்கேற்ப வகையில் வந்து செலுத்துவதற்காக தான் அரசு வந்து வரி வந்து விதிக்கும் முறைகளில் ஒன்றா வந்து சமத்துவ விதியை வந்து செயல்படுத்திருக்காங்க. ஸோ இதனால் அனைவருமே வந்து சமமாக வந்து வரி செலுத்தணும் அப்படிங்கிறது தான் பொருள். அதே மாதிரி மாறாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது வந்து பார்த்திங்கன்னா எளிமையானதாகவும் அதே மாதிரி நியாயமானதாகவும் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமத்துவ விதியை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு canon of certainty. Certainty creates confidence in taxpayers. Cost of collection of taxes increases economic welfare because it tends to avoid all economic waste. நெக்ஸ்ட்டு வந்து உறுதிப்பாட்டு விதி. அதாவது உறுதிப்பாட்டு விதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வசூலிக்கப்படுற வரி மூலயமா வந்து வரி செலுத்துவோருக்கு வந்து ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை வந்து இந்த விதி வந்து உருவாக்குது, பொருளாதார வளத்தை மேம்படுத்துறதுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விதி மூலமாக பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுமே வந்து அவாய்ட் பண்ணுறோம், தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு canon of convenience. Taxes should be levied or collected in such a manner that provides a maximum of convenience to the taxpayers. It should always be kept in view that the taxpayers suffer the least convenience in payment of tax. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வசதி விதி. வரி செலுத்துவோருக்கு வந்து அதிகபட்சமான விதிகளை வந்து வசதிகளை வந்து வழங்கும் வகையில் வரி வந்து விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுட்டு வருது. ஸோ வரி செலுத்துவோர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செலுத்துகிற வரி மூலியமாக குறைந்தபட்ச அளவில் தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து கவனத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, canon of economy. Minimum possible money should be spent in the collection of taxes. Collected amount should be deposited in the government treasury. அதாவது சிக்கன விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வசூலிக்கப்படும் அந்த வரியிலிருந்து குறைஞ்சபட்ச அளவில் தான் வந்து தொகையை வந்து செலவழிக்க வேணும் அப்படிங்கிறது. வசூலிக்கப்பட்ட தொகையை முழுசுமே வந்து அரசு வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சுக்கிறாங்க. டாக்ஸேஷன் டைப்ஸு. ஸோ தேர் ஆர் 3 types ஆஃப் டாக்ஸேஷன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போர்ஷ்னல் டேக்ஸு, நெக்ஸ்ட்டு ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ், நெக்ஸ்ட்டு ரெக்ரெசிவ் டேக்ஸ். First, proportional tax. The rate of tax is same regardless the size of income. The tax amount realized will vary in the same proportion as that of income.
ஸோ அதாவது வரி விதிப்போட வகைகள் வந்து 3 வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து விகிதாச்சார வரி, செகண்ட் ஒன் வீத வரி, தேர்ட் ஒன் தேய்வு வீத வரி. அதாவது தமிழில் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஒன் விகிதாச்சார வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருமான அளவை வந்து பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான வரி விதிக்கிறது விகிதாச்சார வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருமான விதிக்கேற்ப வரி வந்து விகிதமும் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இஃப் டேக்ஸ் ரேட் இஸ் 5% ஆன் இன்கம், Mr. X gets an income of ₹1000, he will pay ₹50. Mr. B gets an income of ₹5000, he will pay tax of ₹250. So proportional tax leave the relative financial status of taxed persons unchanged. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க யார் எப்படி வந்து வரி விதிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ வருமானத்திற்கு இப்போ ஒரு 5% வரி வந்து விகிதம் வந்து விதிக்கப்படுது அப்படிங்கிறது. ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா வருமானம் வந்து வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா 50 வந்து வரியாக வந்து செலுத்தணும். இன்னொருத்தர் 5000 வருமானம் வாங்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து 50% வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விகிதாச்சார வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரி செலுத்துவோருடைய வருமான வரி விகிதத்தை வந்து மாற்றாமல் அந்த இதை வந்து அப்படியே வந்து செயல்படுத்துது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். ரேட் ஆஃப் ஆல் டேக்ஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் income of the person. If a person with ₹1000 income per annum pays a tax of 10%, ₹100. A person with an income of ₹10,000 per annum pays a tax of 25%, ₹2,500. A person with income of 1 lakh per annum pays tax of 50%, ₹50,000. 50,000. எஸ். நெக்ஸ்ட்டு வந்து வளர்வீத வரி. ஒருவருடைய வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வந்து வரி வந்து விகிதம் வந்து அதிகரிக்கும். ஸோ அதுதான் வந்து வளர்வீத வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆண்டு வருமானம் ₹1000 அப்படிங்கிறப்ப அதோடைய வரி விகிதம் 10%. ஸோ அவர் செலுத்த வேண்டிய வரி வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்கும். ஸோ இது மாதிரி தான் மற்றொருவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10,000 ரூபா ஆண்டு வருமானம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 25% வந்து வரி செலுத்தணும். அப்படிங்கிறப்ப 2500. இப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 lakh வாங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வரி விகிதம் 50%. ஸோ அவங்க செலுத்த வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 50,000. ஸோ இதுதான் வந்து வளர்வீத வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருமானம் அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். டேக்ஸ் அப்ளைடு யூனிஃபார்ம்லி டேக்கிங் a larger percentage of income from low income earners that from high income earners. It is in opposition to a progressive tax. தேய்வு வீத வரி. அதிகமாக வந்து வருமானம் ஈட்டுறவங்களுக்கு குறைவான வருமானம் ஈட்டுறவங்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படுறது தான் வரி தேய்வு வீத வரி அப்படின்னு சொல்லுவோம். இதனால் அதிக அளவு வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிக வரி விகிக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ பாதிக்கப்படுது. ஸோ இந்த தேய்வு வீத வரியானது வளர்வீத வரிக்கு வந்து எதிரானதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, importance of tax. Taxes are crucial because governments collect this money and use it to finance under the following social project. Health. Taxes go to funding health services such as social health care, medical research, social security, etc. Education. Governments put a lot of importance in the development of human capital and education is central in this development.
ஸோ டேக்ஸஸ் உடைய முக்கியத்துவம். வரிகள் இல்லைன்னா சமுதாய நலத்திற்கு வந்து தேவையானவற்றை செய்கிறதுக்கு அரசால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அரசுக்கு வரி வந்து மிகவும் வந்து இன்றியமையாத ஒன்றா வந்து இருக்குது. ஸோ அதனால் வசூலிக்கப்பட்ட வரி பணம் வந்து எப்படி வந்து மக்கள் அதாவது சமுதாய நலத்துக்காக பயன்படுது அப்படிங்கிறத பின்னாடி வர பாயிண்டில் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹெல்த்து. Taxes go to funding health service such as social health care, medical research, social security etc. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நலவாழ்வு அப்படிங்கிறது சுகாதார நலவாழ்வுக்காக செலவழிக்கிற தொகை தான் வந்து நலவாழ்வு தொகைன்னு சொல்லுவோம். ஸோ வரி பணத்திலேருந்து அது வந்து பெறப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. வரிகள் இல்லை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செயலை வந்து செயல்படுத்துவது ரொம்ப கஷ்டம். ஸோ சமூக நலவாழ்வு அதாவது மருத்துவ ஆய்வு, சமூக நல பாதுகாப்பு போன்றவற்றிற்கு வந்து இந்த வரி பணம் வந்து ஒரு நிதியாக வந்து ஒதுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன், கல்வி. அரசுக்கு செலுத்தப்படுற வரி பணத்திலேருந்து அதிக அளவு தொகையை வந்து கல்விக்கு வந்து இப்போ செலவிட்டுருக்காங்க. ஸோ மனித வளங்களை வந்து மேம்படுத்துவதற்கும் கல்வியை மையப்படுத்துவதற்கும் அரசு வந்து அதிகமாக இந்த இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிக லெவலில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு கவர்னன்ஸ். Good governance ensures that the money collected is utilized in a manner that benefits citizens of the country. Other important sectors: infrastructure development, transport, housing, security, scientific research, environmental protection, etc. Some of the money also channeled to fund projects such as pensions, unemployment benefits, child care etc. ஸோ தேர்ட் ஒன் வந்து கவர்னன்ஸ், அதாவது ஆட்சி நிர்வாகம். ஸோ அரசுடைய நிர்வாக அமைப்புகள் வந்து நல்ல முறையில் வந்து இயங்கினா தான் வந்து ஆட்சியும் வந்து நல்ல முறையில் இயங்கும். ஸோ நிர்வாக அமைப்பை வந்து சரியாக இயங்கலை அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் நல்ல முறையில் நிர்வகிக்கும் ஒரு அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா வரி பணத்தை வந்து வசூலிக்கும். நாட்டில் வந்து நலனுக்காக சரியான முறையில் அதை பயன்படுத்துவதை வந்து அது உறுதி செய்யுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட்டு உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து, வீட்டு வசதி. ஸோ இந்த மாதிரி பல பிரிவுக்கு வந்து அந்த வரியை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அரசு வந்து அவங்க வசூலிக்கிற வரியை வந்து சமூக நலத்திட்டத்துக்காக வந்து செயல்படுத்துது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய நலத்தை வந்து காக்கிற வகையில் பாதுகாப்பு, அறிவியல் ஆராய்ச்சி பண்ணுறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அந்த மாதிரி பிரிவுகளுக்கு வந்து நிதியை வந்து அது வந்து வழங்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம், பென்ஷன், வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறது, ஸோ குழந்தை பாதுகாப்பு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நிதியை வந்து ஒதுக்குறாங்க. ஸோ ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி நிலையின் மீது தான் வந்து வரி தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. பொதுவாக வந்து வரி வந்து நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வந்து அதாவது ஜிடிபி அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய பங்கை வந்து அவங்க வழங்கிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் ரெண்டு இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் ஒன்று, இன்டைரக்ட் டேக்ஸ் ஒன்று. டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸ் இஸ் பெய்டு டைரக்ட்லி பை அன் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் டு இம்போசிங் entity. A taxpayer, for example, pays direct taxes to government for different purpose, including real property tax, personal property tax, income tax or taxes on assets. ஸோ இப்போ டைரக்ட் நேர்முக வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனியாளரோ இல்லை நிறுவனமோ வந்து நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை தான் குறிக்குது. வரி செலுத்துவர் வந்து பல்வேறு காரணங்களுக்காக அரசுக்கு வந்து நேர்முக வரியை வந்து செலுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையாக சொத்து வரி, தனியார் சொத்து வரி, அப்புறம் வருமான வரி, இல்லைன்னா உறுதிமொழி பத்திரம். ஸோ இந்த மாதிரியான மீதுவான வரியை தான் வந்து இது குறிப்பிடுது. கார்ப்பரேஷன் டேக்ஸ், it is levied on profit of corporation and companies. It is charged on royalties, interest, gains from sales of capital assets located in India, fees for technical service and dividends.
நிறுவன வரி நிறுவனங்கள் அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தோட மீது தான் வந்து விதிக்கப்படும் வரியை தான் நிறுவன வரின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காப்புரிமை வட்டி, அதாவது இந்தியாவில் உள்ள மூலதன சொத்துக்களை வந்து விற்பனை செய்வதன் மூலம் பெரும் லாபத்தை வந்து தொழில்நுட்ப பணிக்காகவும் பங்கீட்டுக்காகவும் பெறப்படும் கட்டணம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி, நிறுவன வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, wealth tax imposed on property of individuals depending upon the value of property. The same property will be taxed every year on its current market value. ஸோ வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்து வரின்னு சொல்லுவோம். ஸோ ஒருவர் வச்சிருக்கிற சொத்துக்கள் மதிப்பிற்கு ஏற்றபடி வந்து வரிகள் வந்து விதிக்கப்படும். சொத்து வரி அப்படிங்கிறது இதுதான் மீனிங். ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே நடைமுறையில் இருக்கிற சந்தை மதிப்புகளை பொறுத்து தான் வந்து அதை வந்து அந்த வரியை வந்து வசூலிப்பாங்க அப்படிங்கிறது தான் வெல்த் டேக்ஸ். நெக்ஸ்ட், கிஃப்ட் டேக்ஸ். இட் இஸ் பெய்ட் டு கவர்மெண்ட் பை த recipient ஆஃப் கிஃப்ட் டிபெண்டிங் ஆன் வேல்யூ ஆஃப் கிஃப்ட். அதாவது அன்பளிப்பு வரின்னு சொல்லுவோம். ஸோ ஒருவர் வந்து ரொம்ப வெகுமதியாகவோ இல்லை அன்பளிப்பாகவோ பெறும் பொருட்களை வந்து அதோட அந்த பொருட்களுக்கு அதோடைய மதிப்புக்கேற்ப விதிக்கப்படுற வரியை தான் வந்து அன்பளிப்பு வரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ்டேட் டியூட்டி. இட் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் சக்சஸர் ஆஃப் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி. தே ஆர் லெவிட் டைரக்ட்லி ஆன் இன்கம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் பர்சன் ஹூ பே டைரக்ட்லி டு த கவர்மெண்ட். ஸோ எஸ்டேட் டியூட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சொத்து வரின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ முன்னோர்கள் வந்து சொத்துக்கள் மீது விதிக்கப்படும் வரிகள் வந்து சொத்து வரி அப்படின்னு சொல்லுவோம். முன்னோர்களுடைய சொத்துக்கள் மீது வரிக்கப்படுற விதியை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரிகளை வந்து அரசு வந்து கட்டாயமாக வந்து அவங்க அரசுக்கு வந்து செலுத்தணும். வரி செலுத்துவதிலிருந்து எந்த ஒரு அவங்க விலக்கும் வந்து அதுக்கு அளிக்கப்படுறதில்ல. ஸோ அரசுக்கு நேரடியாக வந்து வரி செலுத்தும் ஒருவருடைய வருமானம் இல்லைன்னா சொத்துக்கள் மீதான இந்த வரி வந்து விதிக்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. Indirect tax. Indirect tax is a tax whose burden can be shifted to others. For example, service tax, sales tax or VAT, எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி. அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது தொடக்கத்தில் வந்து ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை வந்து மற்றொரு மீது வந்து மாற்ற இயலும் முறையை தான் வந்து மறைமுக வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து இதெல்லாம் அடங்கும். தீஸ் ஆர் அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அது எல்லாமே. சர்வீஸ் டேக்ஸ் is collected from the service recipients paid to the central government. ஸோ சேவை வரி, அதாவது சேவை வழங்குவதோடைய அடிப்படையில் விதிக்கப்படுவது தான் வந்து சேவை வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவையை வந்து பெறுபவர்களிடமிருந்து யாரெல்லாம் வந்து சேவையை பெறுறாங்களோ அவங்ககிட்டருந்து வசூலிக்கப்படுற வரியை வந்து மத்திய அரசுக்கு வந்து அது செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sales tax or VAT, indirect tax on sale of goods because ability to collect tax is that of shopkeeper, but the burden of that tax falls on the customer. Shopkeeper realizes the tax amount from the customer by including it in the price of the commodity that he sells. ஸோ விற்பனை வரி இல்லைன்னா வாட்ன்னு சொல்லுவாங்க. விற்பனை செய்யப்படும் பொருட்கள் மீது வந்து விதிக்கப்படுறத தான் வந்து விற்பனை வரின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மறைமுக வரி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து பொருள் விற்பனை செய்வரை வந்து செலுத்த வேண்டிய வரி சுமையை அந்த பொருளை வாங்குறவங்க தான் வந்து செலுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஷாப்பில் போய்ட்டு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம செலுத்துகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதனால தான் வந்து பொருள் விற்பனை செய்பவரை வந்து தாம் விற்கும் பொருளுடைய விலையோடு அதற்குரிய வரியையும் சேர்த்து விற்பனை வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. எக்ஸைஸ் டியூட்டி. இட் இஸ் பெய்டு பை த ப்ரொடியூசர் ஆஃப் த கூட்ஸ் ஹூ ரெக்கவர்ஸ் இட் ஃப்ரம் wholesalers and retailers. This tax in India is levied by the central government. அதாவது
ஆய்வு தீர்வைன்னு சொல்லுவோம், தமிழில் வந்து கலால். ஸோ மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து இந்த சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருட்களை வந்து வாங்குவர்கள் வந்து செலுத்த வேண்டிய வரி தான் வந்து இந்த கலால் வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த வரியானது மத்திய அரசால் வந்து இது சுமத்தப்படுது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காங்க. Next, entertainment tax. State governments charge tax on every transaction related to entertainment. Movie tickets, video game, ஆர்கெஸ்ட்ரா, அதை தான் ஆர்கெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜு ஷோஸு, எக்ஸிபிஷன்ஸ், அம்யூஸ்மெண்ட்ஸ், பார்க்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் என்னென்னு சொல்லுவோம், பொழுதுபோக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த செயல்பாட்டுக்காக செயல்பாடு மூலிமா வந்து பெறப்படுற வரியை தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு, அதாவது ஜிஎஸ்டி. இம்போஸ்ட் ஆன் sale, manufacturing and usage of goods and service. GST is particularly designed to replace the indirect taxes imposed on goods and service by the central and state. ஸோ இந்த ஜிஎஸ்டி பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரின்னு தமிழில் சொல்லியிருக்காங்க. பொருட்களுடைய அந்த விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு, ஸோ இதை அடிப்படையில் வந்து விதிக்கப்படுற அதை தான் வந்து இந்த சரக்கு சேவை வரின்னு சொல்லுவோம். பொருள் அதே மாதிரி சேவை வரி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய அளவில் வந்து ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியோட அடிப்படையில் சரக்கு சேவை வரி வந்து இது விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரக்கு சேவை மீது விதிக்கப்படும் மறைமுக வரிக்கு மாற்றாக தான் வந்து மத்திய மாநில அரசால் இந்த வரி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. Introduction to GST, previous indirect tax structure and its difficulties. According to the orchestra by Kautilya, in ancient time taxes were levied and collected in both cash and kind. The modern history of indirect tax starts from early 20th century, when cultural excise duty was imposed on salt, sugar, motor spirit, etc. ஸோ இந்த சரக்கு மற்றும் சேவை வரி வந்து அதோடைய ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முந்தைய மறைமுக வரி கட்டமைப்பு, அதோடைய சிரமம், இந்திய வரி விதிப்பு வரலாற்றை வந்து பண்டைய காலத்திற்கு வந்து அது வந்து கௌடில்யர் அப்படிங்கிறவர் எழுத அந்த அர்த்த சாஸ்திரத்துடைய கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வந்து வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வேறு வகையாகவும் வந்து அது சேகரிக்கப்படுது. ஸோ வேறு வகையாகவும் வந்து அது சேகரிக்கப்பட்டுருக்கு. மறைமுக வரி வந்து பார்த்தீங்கன்னா நவீன வரலாறு, அதாவது 20th செஞ்சுரியில் உப்பு, சர்க்கரை, வாகன எரிபொருள் போன்றவற்றுக்கு மத்திய காலால் வரி வந்து விதிக்கப்பட்டதுலேருந்து அது வந்து தொடங்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. At the time of independence, the system of central excise duty at the national level, the sales tax at the state level was prevailing. VAT was introduced first in Indian state of Haryana in 2003. Thereafter in 24 states including Punjab, Chandigarh, HP, J&K and Delhi in 2005. Goods and service tax, the next logical step towards realizing perfection in taxation system in the country. ஸோ இப்போ நம்மளுடைய சுதந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய சுதந்திரம் பெற்ற நேரத்தில் வந்து தேசிய அளவில் வந்து மத்திய கலால் வரி, அதே மாதிரி மாநில அளவில் வந்து விற்பனை வரி, இதுதான் வந்து நடைமுறையில் ரொம்ப காலமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருத்தங்களுக்கு பிறகு 2003 ஆண்டில் இந்திய மாநிலமானது, அதாவது ஹரியானாவில் வந்து முதலாக வந்து மதிப்பு கூட்டு வரி, அதாவது வேட் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், அதே மாதிரி டெல்லி உள்பட்ட 24 மாநிலங்களில் வந்து யூனியன் பிரதேசங்கள்லேயும் 2005 வந்து மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க.
ஸோ இப்போ மதிப்பு கூட்டு வரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வளர்ச்சியாக இருந்தாலும் சரக்கு சேவை வரி தான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்துது. நம்மளுடைய நாட்டுடைய வரி விதிப்பு அமைப்பில் முழுமையாக வந்து அது உணர்ந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை படி அப்படின்னு சொல்லி அதை கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் சொல்லியிருக்காங்க. Introduction to GST இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, tax on all goods and service that we buy. It has two parts: central goods and service tax, state goods and service tax. So it is a transparent tax. If you get a bill for the product you buy, value of the product rupees 100, SGST 9% equal rupees 9. So CGST 9% equal rupees 9. So total rupees 118. இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற அனைத்து பொருள்களுக்கும் சேவைகளுக்கும் வந்து விதிக்கப்படுற ஒரு வரின்னு சொல்லுவோம். இது வந்து மத்திய சரக்கு, அதே மாதிரி சேவை வரிங்கிறது மாநில சரக்கு அப்படின்னு 2 வகையாக வந்து பகுதிகளாக வந்து இருக்குது. இதில் ஒன்று வந்து வெளிப்படையான வரி. நெக்ஸ்ட்டு இதோடைய தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தயாரிப்புடைய மதிப்பு வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜிஎஸ்டி வந்து 9%, அதாவது 9 ரூபா. அதேமாதிரி சிஜிஎஸ்டி 9% அப்படின்னா ருபீஸ் அது வந்து 9. ஸோ மொத்தமாக வந்து 118 அப்படின்னு சொல்லி இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்லர் in TN sells as commodity to buyer in other state, example Karnataka, it is called interstate trade. Value of the product rupees 100, GST 18%, so rupees 18, total rupees 118. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு விற்பனையாளர் ஒரு பொருளை வந்து வேறு ஒரு மாநிலத்தில் வாங்குறதோ இல்லை விற்கிறதோ இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா. ஸோ அந்த மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகத்தை பொறுத்தவரை எப்படி வந்து மசோதா வந்து உற்பத்தி மதிப்பை வழங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐஜிஎஸ்டி இப்போ உற்பத்தியுடைய மதிப்பு வந்து 100 அப்படின்னா ஐஜிஎஸ்டி 18% அப்படிங்கிறப்ப அது ருபீஸில் 18 ஆகும். மொத்தமாக வந்து இப்போ ருபீஸ் 118. ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 118 வருது இல்லையா. ஸோ இந்த ருபீஸ் 18 அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ருபீஸ் 9, கர்நாடகா கவர்மெண்ட்டு ருபீஸ் 9. ஸோ 18 வந்து மத்திய அரசுக்கு செல்லும். மத்திய அரசு 9 ரூபாவை வந்து கர்நாடக அரசுக்கு, அதே மாதிரி இன்னொரு 9 ரூபாயை வந்து அனுப்பும் வரி வந்து 0%. ஸோ 5%, 12%, 18%, அதே மாதிரி 28% அப்படிங்கிற 5 அடுக்குகளாக வந்து அது பிரிக்கப்பட்டிருக்கு. So GST is collected by the central government. Taxes on petroleum product, alcoholic drinks, electricity are separately collected by state government. Almost all necessities of life like vegetables and foods, grains are exempted from this tax. ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு வசூலிக்கப்பட்டாலும் பெட்ரோலியம் பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம், ஸோ இந்த மீதான வரிகளை வந்து மாநில அரசு தான் வந்து தனித்தனியாக வந்து வசூலிக்குது. அது மட்டும் இல்லை, காய்கறி, உணவு தானியம் போன்ற வாழ்க்கையுடைய அனைத்து அத்தியாவசிய பண்டங்களுக்கும் வந்து இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு toll tax and road tax. Toll tax is a tax you often pay to use any form of infrastructure developed by the government, example roads and bridges. The tax amount levied is rather negligible, which is used to maintenance and basic upkeep of a particular project. ஸோ சுங்க வரியும் சாலை வரியும் அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து நம்ம அடிக்கடி வந்து பயன்படுத்துகிறோம். அதற்கு விதிக்கப்படுற வரி தான் வந்து சுங்கம். அதே மாதிரி சாலை வரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி யூஸில் ரோட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பிரிட்ஜஸ், பாலங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சாலை பாலம் வசதிகளுடைய பராமரிப்பு பணிக்காக ஒரு குறிப்பிட்ட திட்டங்களை வந்து செயல்படுத்துவதற்காகவும் இந்த வரி வந்து பொதுமக்களிடமிருந்து
அவங்க வந்து வசூலிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வச் பாரத் says this is imposed by the government of India and was started from 15th November 2015. This tax is applicable on all taxable services and the cess currently stands at 0.5%. Swachh Bharat cess is levied over and above the 14% service tax that is prevalent in the present times. அதாவது இது வந்து தூய்மை பாரத வரின்னு சொல்லுவோம். இந்திய அரசால் வந்து இந்த வரி வந்து விதிக்கப்படுது. தூய்மை பாரதத்துடைய பெயரால் வந்து இது வசூலிக்கிறாங்க. ஸோ இந்த வரி 2015 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 15வது நாள் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரி விகிதம் வந்து 0.5 அப்படின்னு சொல்லி தெரியும் நம்மளுக்கே. 0.5. ஸோ இப்போ வந்து 14க்கும் மேற்பட்ட சேவை வரி வந்து நடைமுறையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் அதாவது burden cannot be shifted by taxpayers. இன்டைரக்டில் ஈஸிலி பி shifted to another person. அதாவது வரி செலுத்துவோர் வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியை வந்து மற்றவங்க மீது வந்து செலுத்த முடியாது. ஆனால் வந்து மறைமுக வரியில் வந்து அதை கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்க செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்டில் பார்க்குறோம் நம்ம. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு டேக்ஸ் இஸ் இம்போஸ்ட் ஆன் பர்சனல் இன்கம் அண்ட் corporate income. இந்த பக்கம் taxes imposed on various goods and service. அதாவது தனியார் மற்றும் நிறுவனம் பெறும் வருமானத்தின் மீது வரி வந்து விதிக்கப்படுது நேர்முக வரியில். அதே மறைமுக வரியில் பல்வேறு பொருட்கள் சேவை மீது வந்து வரி வந்து விதிக்கிறாங்க. டைரக்ட் tax has no inflation pressure. This tax has inflation pressures. ஸோ தேர்ட் பாயிண்டில் இது வந்து பணவீக்க அழுத்தம் இல்லை, அதில் வந்து பணவீக்க அழுத்தம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு த இம்பேக்ட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆர் த சேம் இன் கேஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸில் த இம்பேக்ட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். ஆப்போசிட் அப்படியே. அதாவது டைரக்டில் வந்து வரி தாக்கம் வரி நிகழ்வு வந்து சமமாக இருக்கும், அதில் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் ஃபைனலி டைரக்ட் டேக்ஸ் இஸ் லெஸ் எலாஸ்டிக். இது வந்து மோர் எலாஸ்டிக். அதாவது இது நெகிழ்வுத்தன்மை குறைவு, அதுக்கு நெகிழ்வுத்தன்மை அதிகம். Next, need for tax and people's welfare. The levying of taxes aims to raise revenue to fund governing expenditures on economic infrastructure like transportation, sanitation, public safety, education, healthcare systems, military, scientific research, cultural and the arts, public works, public insurance, etc. வரி தேவையும் மக்கள் நல தேவையும் நிதி நிர்வாகத்திற்கு வருவாயை உயர்த்துவது தான் வந்து வரி விதிப்புடைய நோக்கம். ஸோ நிதி பற்றாக்குறையால் வந்து ஏற்படும் பாதிப்புகளை வந்து ஈக்குவல் படுத்துவதற்காகவும் விலை மாற்றத்திற்காகவும் இது வந்து உதவுது. ஸோ நிதி நிர்வாக வரலாற்றில் மாநிலங்களுடைய வரி விதிப்பு மூலமாகவோ பல செயல்பாடுகளை வந்து அது வந்து மேற்கொள்ள முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் போக்குவரத்து, சுகாதாரம், பொதுமக்களுடைய பாதுகாப்பு, எஜுகேஷன், நலவாழ்வு திட்டம், அறிவியல் ஆராய்ச்சி, கலை, பண்பாடு, ஸோ பொதுப்பணி, பொது காப்பீடு. ஸோ இந்த மாதிரி பொருளாதார உள்கட்டமைப்புக்காக வந்து வரி பணம் வந்து செலவழிக்குது கவர்மெண்ட்டு. ஒரு அரசுடைய திறனுக்கேற்ப வந்து வரிகளை வந்து உயர்த்துவது அதோடைய நிதித்துறையினுடைய நோக்கம். எக்ஸ்பென்சர் எக்ஸீட் tax revenue debt. A portion of taxes may be used to serve past debts. Government also use taxes for fund welfare and public services, education system, pensions for elderly, unemployment benefits and public transportation. Energy, water and waste management systems are also common public utilities. So வருவாயை விட அதிகமாகிறப்ப அரசு வந்து கடன்களை வந்து திரட்டுது. ஸோ வாரா கடன்களை வந்து திரட்டுவதற்கு வரிகளிலிருந்து ஒரு பகுதியை வந்து அவங்க
செலவழிக்கலாம். ஸோ மேலும் வந்து நலவாழ்வுக்கும் பொது நல பணிக்காகவும் தேவைப்படும் நிதிகளை வந்து வரிப்பணம் வந்து பயன்படுத்துது. ஸோ அதுவும் இல்லாமல் எஜுகேஷன், வயதானவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறது, வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஊக்கத்தொகை, பொது போக்குவரத்து, அதே மாதிரி ஆற்றல், நீர் மற்றும் திடக்கல்வி மேலாண்மை திட்டம். ஸோ இந்த மாதிரி பொது பயன்பாட்டுக்கு வந்து பொதுப்பணிகளுக்கும் இது வந்து அடங்கும் இந்த வரி. According to proponents of list theory of money creation, taxes are not needed for government revenue. Government in question is able to issue flat money. The purpose of taxation is maintain the stability of a currency, express public policy regarding the distribution of wealth, subsidizing certain industries or population groups for isolating the cost of certain benefits such as highways or social security. ஸோ வரி விதிப்புடைய நோக்கமாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனிப்பட்ட அதாவது சமூக பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட வகையில் வந்து ஒரு நன்மையை வந்து தர்றது தான் வந்து அதோடைய நோக்கமாக இருக்கும். இப்போ பண உருவாக்க கோட்பாடுடைய அடிப்படையில் ஒப்புறுதி பணம் அளிப்பதற்கு அரசு வந்து கேள்வி கேட்குற வரைக்கும் அதோடைய வரிகள் வந்து இதில் தேவைப்படாதுங்கிறாங்க. ஸோ நாணய மதிப்பை வந்து தக்க வைக்கிறதுக்கும் சொத்து பங்கீடு தொடர்பான பொது கொள்கைகளை வெளியிடுறதுக்கும் குறிப்பிட்ட சில தொழிற்சாலை இருக்குது இல்லையா, அது இல்லைன்னா குழு, இல்லைன்னா வந்து நெடுஞ்சாலை. ஸோ இந்த மாதிரி சமூக பாதுகாப்பை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அதோட நலனை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த வரியுடைய நோக்கமாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். we will see in the next lesson video. Thank you.